எம் ஹிந்தி வித்யாலயா வெல்கம்ஸ் யூ. இன்றைக்கி நம்ம ஹிந்தி பிரச்சார் வாகினி 1லேருந்து கிராமர் பார்க்க போகிறோம். இது ஹிந்தி பிரச்சார் சபாவோட பப்ளிகேஷன் தான் இந்த புக்கு. அவங்களோட புக்கிலேருந்து தான் நாம் பார்க்குறோம். லெசன் 3ல் ஒரு ரிவிஷன். இந்த லெசனில் நம்ம ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பார்க்க போகிறோம். தமிழில் தொடர் நிகழ்காலம், அபூர்ண வர்த்தமான் கால் ஹிந்தியில். அதாவது சென்டென்ஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்சிருக்காது, அதில் ஒர்க் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். நான் ஏற்கனவே நிறைய கிராமர் கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வேர்பெல்லாம். ஸோ அந்த வேர்ப் இங்கே பாருங்கள், கா ஜா இதான் வேர்ப். வேர்ப்னா தமிழில் வினைச்சொல், ஒரு வேலையை செய்வதாக குறிக்கும் சொல். அதாவது ஒரு வேலை செய்கிற மாதிரி வரும். சாப்பிடுதல், வருதல், போதல், உட்காருதல், அந்த மாதிரி நம்மளுக்கு கா வரும்போது இங்கே ரஹா இல்லை ரஹே, ரஹி மூணுமே அந்த கண்டினியூஸ் டென்ஸ் வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இங்குன்னு வரும், தமிழில் கொண்டுன்னு வரும். சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான், இன்னும் சாப்பிட்டு முடிக்கலை, போய் முடிக்கலை. ஸோ அந்த வேலை இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இங்கே ஹை வந்திருக்கிறதால அது நிகழ்காலம். ஹையும் ஹூ லாஸ்ட்டில் பார்த்தோம் இல்லையா, அந்த ரூலில் வந்தால் இது ப்ரெசன்ட் டென்ஸ். இங்கே பாருங்கள், ராம் ரோட்டி காராய், ராமன் ரோட்டி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். இன்னும் சாப்பிட்டு முடிக்கலை, சாப்பிட்டு விட்டான்னு சொல்லலை, சாப்பிடுவான்னு சொல்லலை, சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான், இன்னும் சாப்பிட்டுன்னு இருக்கான். அப்போ சென்டென்ஸ் இங்கிலீஷில் எப்படி வரும்? ராம் இஸ் ஈட்டிங் பிரெட். தமிழ் எப்படி வரும்? ராமன் ரொட்டி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். ஹிந்தியில் சொல்லும்போது கா ரஹாய், ராம் வந்தால் ரஹா. மாஸ்குலின் ப்ளூரல் வரும்போது ரஹே, ஃபெமினைன் வரும்போது ரஹி வரும். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? மை வரும்போது இங்கே ரஹாவும் வரலாம், ரஹியும் வரலாம். மை நான்ன்றது ஒரு ஆண் சொல்லும்போது ரஹாவும். ஒரு பெண், இப்போ பெண் சொல்லும்போது நான் ஒரு பெண், நான் சொல்லும்போது ரஹி ஹூ சொல்லும். ஆண்பால் பன்மையில் வந்து ரஹே ஹை வரும். வே காம் கர் ரஹே ஹை, அவர்கள் பன்மை ரஹே. தும் கியா கர் ரஹே ஹோ, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சீதா சோ ரஹி ஹை, சீதா தூங்கி கொண்டிருக்கிறாள், இன்னும் எழுந்துக்கல. சீதா இஸ் ஸ்லீப்பிங். தும் கியா சோச் ரஹி ஹோ, நீ என்ன யோசித்து கொண்டிருக்கிறாய்? வஹா கவுன் கா ரஹி ஹை, அங்கே யார் பாடிக்கொண்டிருக்கிறார்கள்? இந்த இடத்துல கவுன்றது ஃபெமினைன் வேர்ட். ஸோ ரஹி அவங்களே எஃப் கொடுத்துருக்காங்க. அங்கே பாடிக்கொண்டிருப்பவன் யார்? பாடிக்கொண்டிருக்கான், இன்னும் அவன் முடிக்கல. ஹம் ஹிந்தி சீக் ரஹி ஹை, வி ஆர் லேர்னிங் ஹிந்தி, நாங்கள் ஹிந்தி கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதான் வந்து நம்மளுக்கு தொடர் நிகழ்காலம், ப்ரெசன்ட் இம்பர்ஃபெக்ட் டென்ஸ், அபூர்ண வர்த்தமான் கால்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. சாதாரண சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. சாதாரண நிகழ்காலம், நான் ரொட்டி சாப்பிடுகிறேன். இது எப்படி மாற்றணும்? நான் ரொட்டி சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். நாங்கள் பந்து விளையாடுகிறோம்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் மாற்ற வேண்டியது விளையாடி கொண்டிருக்கிறோம். வ கர் ஜாத்தா ஹை, அவன் வீட்டிற்கு போகிறான். எப்படி மாற்றணும்? வ கர் ஜா ரஹி ஹை. சீதா கப்படே சீத்தி ஹை, சீதா துணி தைக்கிறாள். எப்படி சேஞ்ச் பண்ணணும்? சீதா துணி தைத்து கொண்டிருக்கிறாள். மா ரோட்டி பனாத்தி ஹை, அம்மா ரொட்டி செய்கிறாள். அம்மா ரொட்டி செய்து கொண்டிருக்கிறாள். தும் கியா கர்த்தே ஹோ, நீ என்ன செய்கிறாய்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் வே அக்பார் படுத்தே, அவர்கள் செய்தித்தாளை படிக்கிறார்கள். எப்படி மாற்றணும்? அவர்கள் செய்தித்தாளை படித்து கொண்டிருக்கிறார்கள். சரளா தூது லாத்தி ஹை, சரளா பால் கொண்டு வருகிறாள். சரளா பால் கொண்டு வந்து கொண்டிருக்கிறாள். வ औरत फल बेचती है, அந்த பெண்மணி பழம் விற்கிறாள். அந்த பெண்மணி பழம் விற்று கொண்டிருக்கிறாள். லடுக்கியா சபக் யாத் கர்த்தி ஹை, பெண்கள் ஒரு பாடம் நினைவு கூர்ந்து கூறுகிறார்கள்.
மெமரி பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பெண்கள் மெமரி செய்து கொண்டு இருக்கிறார்கள்னு மாற்றணும். ஒன்றும் இல்லை, சிம்பிள். காத்தா, இந்த தாவை தனியாக எடுத்துட்டு கா ரஹா ஹூ, जाता है, सॉरी खेलते हैं खेल रहे हैं, जाता है जा रहा है, सीती है सी रही है. ஸோ சாதாரண ப்ரெசன்ட் டென்ஸ்லேருந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் மாற்றணும். மா ரோட்டி, மா சீதா கப்படா. நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன், माँ रोटी बनाती है, माँ रोटी बना रही है. तुम क्या करते हो, तुम क्या कर रहे हो. वे अखबार पढ़ते हैं, वे अखबार पढ़ रहे हैं. सरला दूध लाती है, सरला दूध ला रही है. वह औरत फल बेचती है, वह औरत फल बेच रही है. लड़कियां सबक याद करती हैं, लड़कियां सबक याद कर रही हैं. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கொஸ்டின் இருக்குது, நம்ம சேஞ்ச் பண்ண ஆன்சர்ஸ் தான் இது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் மாற்றணும். ரொம்ப சிம்பிள். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு ரஹா, ரஹே, ரஹி வேர்போட, வினைச்சொல்லோட, தொழில் பெயரோட சேர்க்கணும். அவ்வளோதான். வருகிறாள், வந்து கொண்டிருக்கிறாள். புரியுதா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுதா? தேர்ட் லெசன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் இன்னும் 2 எக்ஸசைஸ் இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அந்த 2 எக்ஸசைஸும் நான் போடுறேன். இந்த எக்ஸசைஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, fill in the blanks with suitable verbs. நீங்களே ஒரு வேர்பை வந்து இதில் நீங்கள் போடணும். பில்லி தூத், குடிக்கிறதுக்கு ஒரு வேர்ப் நீங்களே எடுத்து போடணும். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இதோட இன்னொரு எக்ஸசைஸ் நான் எக்ஸசைஸ்க்குன்னே ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ சில்ட்ரன்.